Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है. இந்த 12 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ये 12 महीना हमें अपने आंखों की पुतली समान हमें संभाला. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தை, அவமானம், कितना निंदा अपमान हुआ रहेगा तो எத்தனையோ தேவைகள், कितनी जरूरतें எல்லாம் இருந்த பொழுதும் सभी होते हुए भी நம் தேவனாகிய கர்த்தர் हमारा परमेश्वर நம்மை எந்த இடத்திலும் கைவிடவில்லை. हमें किसी भी स्थान में किसी भी समय में हमारा हाथ नहीं छोड़ा. 12 மாதமும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். 12 महीने हमें आंखों की पुतली समान संभाला. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. முதல் மாதத்திலே நான் நினைத்தேன் இரண்டாவது மாதத்தை நாம் எப்படி கடக்க போகிறோம் என்று. जैसे कि पहले जो इस साल की पहले महीने में भाई ये सोचा कि ये पहला महीना तो गया, दूसरा महीना कैसा निकाल पाऊंगा. ஆனாலும் 12 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து जैसे कि पहले महीने में सोचा कि दूसरा महीना कैसा निकलेगा, मगर ये 12 महीना परमेश्वर ने इनको संभाल कर अब तक रखा है. அந்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. उस परमेश्वर के नाम की महिमा हो. இந்த நேரத்திலே इस समय पर இந்த நல்ல வாய்ப்பை தந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு इस समय पर ये मौका दिया वो मेरा प्यारा परमेश्वर के लिए நான் நன்றி செலுத்துகிறேன். धन्यवाद करता हूँ. அதே போல எங்கள் उसी वक्त மூத்த பாஸ்டர் ஐயா सीनियर पास्टर அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். उनको भी धन्यवाद करते हैं. எங்கள் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். भाई का मास्टर थॉमस ब्रदर को भी धन्यवाद करते हैं. சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி. जो कलिसिया के लोग हर एक लोगों को धन्यवाद करते हैं. நான் பேச வந்த எல்லாத்தையும் என் சகோதரர் பேசிவிட்டார். जैसा कि भाई ने जो बोलना चाहा वो मेरा भाई बोल दिया. ஆனாலும் फिर भी என் தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை, जैसे कि परमेश्वर ने इनको दिया हुआ बुद्धि, அந்த ஞானத்தின் வழியாக उस बुद्धि के अनुसार அதை இன்னும் கொஞ்சம் உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன். जैसा कि और थोड़ा परमेश्वर के नाम में थोड़ा आपके साथ बोल देते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து हम आंखों को बंद कर कर एक छोटा सा प्रार्थना कर कर ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து परमेश्वर போவோம். के नाम की सेवा के अनुसार जाएंगे. ஹalleluya. हालेलुया. அப்பா பிதாவே, हे पिता, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमें प्यार करने वाले मेरे प्यारे இந்த पिता, 12 इस மாதங்களும் 12 महीने में கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். आंखों के पुतली के समान तुमने संभाला ना मुझे. உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது आपका ராஜா. आने का समय बहुत जल्द है. அதற்காக इसके लिए நாங்கள் தயாராகும்படி हम तैयार होने के लिए எங்களிடத்தில் எந்த குறைகள் இருக்கிறதோ हमें अंदर हमारे आप में जो भी कमियां हैं தகப்பனை எல்லாவற்றையும் அகன்று போக सब हटने के लिए என் தேவனாகிய கர்த்தர் मेरे प्यारे परमेश्वर இந்த நாளிலே इस दिन में உங்களுடைய வார்த்தை நீங்கள் என்ன ஜனங்கள் மத்தியிலே பேச இருக்கிறீர்கள், आप जो बातें लोगों के सामने बोलना चाहते हैं அது தெளிவாய் அவர்களிடத்திலே போகட்டும். एकदम अच्छी तरीके से आप बताना पिता. என்னை மறைத்து आप मुझे छुपाकर நீர் வெளிப்பட்டு आप प्रकट होकर ना நீர் முடிவு முதல் आप अंत तक பாதுகாத்து संभाल कर நீரே ஆசீர்வதியும் தகப்பனே. आप ही चलाना मेरे प्यारे पिता. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம் மத்தேயின் புஸ்தகம் मैथ्यूस 22:14 வாசிப்போம். 22 में 14 16 மத்தேயு 22:14. 22:16 मैथ्यू 22:16. हालेलुया. हिंदी. हालेलुया. அந்தபடியே ऐसे ही அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், बुलाए गए तो बहुत लोग हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். मगर उसमें से चुन लिए गए वो थोड़े बहुत है. தேவனாகிய நம் பிதாவாகிய தேவன் हमारा पिता परमेश्वर का 3 மனிதரை தேர்ந்தெடுத்தார். 3 लोगों को चुना. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, हमारे परमेश्वर यीशु मसीह, விடிவெளியின் மகன் जैसा कि एक रोशनी का पुत्र பிசாசு, शैतान, மூன்றாவதாக
களிமண்ணாகிய நம் மனிதர்கள். जैसा कि तीसरा हम सब परमेश्वर के मिट्टी से बनाया गया हम लोग. இந்த மூன்று பேரையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் इन तीनों लोगों को चुनने वाला हमारा पिता அந்தபடியே, उस तरीके से, நான் யோசித்த எந்தபடியே, जैसा कि उन्होंने बोला उस तरीके से, इन्होंने सोचा किस तरीके से, எந்தபடியே किस तरीके से. எரேமியா 31:3 படி जरमया 31:3 பூமி படைப்பதற்கு முன்பாக इस पृथ्वी बनाया गया हुआ उनसे पहले, அந்த பூமி படைப்பதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய சிந்தையிலே जैसा कि इस पृथ्वी को बनाया हुआ गए से पहले पिता के सोच में நம் இந்த மூன்று பேரும் வந்திருக்கிறாங்க. ये तीनों लोग नजर में आ चुके हैं. ஆதலால் தான் इसीलिए முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, इसलिए पहला यीशु मसीह, இரண்டாவது பிசாசு, दूसरा शैतान, மூன்றாவதாக तीसरा कौन है? நம் மனிதர்கள். हम मनुष्य. நம் மண் என்று களிமண் என்று எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். जैसा कि हम अब हमेशा हमें सोच में ये रखना है, हम एक मिट्टी से बनाया गया हुआ मनुष्य இந்த है. பிசாசு ये शैतान ஆசையினாலே அழகினாலே आशा से, खूबसूरत से விழுந்து விட்டார். वो शैतान गिर गया. ஆதலால் மண் என்ற மனிதனை நம்மை படைத்தார் நம் தேவனாகிய கர்த்தர். इसीलिए वो शैतान को वो जो प्यार अपने आप में आ गया, उसको गिर गया. इसीलिए हमें हमारा मनुष्य करके हमें बनाया परमेश्वर ने. எப்படி படைத்தார்? कैसा बनाया? மண்ணிலே படைத்தார். मट्टी से बनाया. நான் படைத்த ஒருவன் என்னை ஏமாற்றி விட்டான், अगर मैं बनाएगा मेरे धोखा दे दिया एक, அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக நான் களிமண்ணிலே ஒரு மனிதனை படைப்பேன். जैसा कि वो एंजल है, मुझे मेरे बरोबर लायक समझा, उसको मैंने नकार दिया, इसीलिए मैं तुम लोगों को इस मिट्टी से बना रहा हूं. அவன் நிச்சயமாக वो हकीकत में அவன் என் வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு, கற்பனைகளுக்கும், கட்டளைகளுக்கும், நியாயங்களுக்கும் கடந்து அதை கடைபிடித்து நடப்பான் என்று. जैसा कि हम लोगों को इसलिए बनाया कि उसकी इच्छा के अनुसार, पूरे न्याय प्रमाण के अनुसार वो चलेगा करके हम लोगों को बनाया इस पृथ्वी पर. நம் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தார். क्योंकि इतना भरोसा रखे थे हम लोगों के ऊपर, हम कभी ऐसे धोखा नहीं देंगे वैसा शैतान ने दिया. அவ்வளவாய் நம்பிக்கை வைத்தார். इतना भरोसा रखा परमेश्वर ने अपने ऊपर. எசேக்கியேல் एजेकियल में, புஸ்தகம் 16 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். एजेकियल 16 में எசேக்கியேல் 16 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. उसमें तीसरा वचन ऐसा कहता है 16 में 3, கர்த்தராகிய ஆண்டவர் परमेश्वर यीशु मसीह, ஒரு மனிதன் எங்கே பிறக்க வேண்டும், एक मनुष्य किधर पैदा होना चाहिए, யார் அவனுடைய தாய் தகப்பன், वो कौन है उसका माता पिता, அவன் எந்த காலத்திலே பிறக்க வேண்டும், वो किस समय पर पैदा होना चाहिए, அதை எல்லாம் நினைவில் கொண்டு वो सब सोच कर நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலத்திலே நம்மை சரியாக படைத்தார். परमेश्वर हर एक समय देख देख कर हमें लोगों को बनाया. परमेश्वर ने. யார் உன் தகப்பன், कौन तुम्हारा माता, யார் உன் தந்தை, कौन तेरा पिता, யார் உன் சகோதரன், कौन तेरा भाई, யார் உன் உறவுகள், कौन तेरा सगाई, ஒவ்வொருவரும் हर एक लोगों को அதினதின் காலத்திலே நேர்த்தியாக एक படைத்தார். एक समय देखकर परमेश्वर ने इस पृथ्वी पर हम लोगों को सम्मान किया. என் பிள்ளை இந்த பூமியிலே வரும் பொழுது इस पृथ्वी पर मेरा बच्चा आते वक्त அந்த பிள்ளைக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது என்று उस बच्चे को कोई कमी न होने के அவர் लिए சிந்தையிலே கொண்டு वो परमेश्वर अपनी सोच में रख कर வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். इस पृथ्वी को, इस आकाश को बनाया परमेश्वर ने. என் பிள்ளைக்கு என்ன என்ன தேவையோ ஒன்றும் குறைவில்லாமல் 6 நாட்களாக படைத்தார். इस पृथ्वी पर मेरे बच्चे को कोई कमी न होने के लिए पूरे 6 दिनों को 6 वक्त पर बनाया परमेश्वर ने. என் பிள்ளை இந்த பூமியிலே வரும் பொழுது என் பிள்ளைக்கு ஒரு குறைவும் இருக்க मेरे बच्चे को इस पृथ्वी पर पैदा होते वक्त मेरे बच्चे को कोई कमी नहीं होने के लिए उस 6 दिनों को बनाया परमेश्वर ने. எல்லாவற்றையும் சரியாக படைத்தார். सब अच्छी तरीके से समझ कर बनाया நீ परमेश्वर. வரும் நாளை எதிர்கொண்டு இருந்தார் தேவனாகிய जैसा கர்த்தர். कि तेरा आने का समय इंतजार कर रहा था परमेश्वर. என் பிள்ளை எப்பொழுது இந்த பூமியிலே வரும்,
मेरा बच्चा इस पृथ्वी पर कब आएगा। அந்த பிசாசினுடைய அவனை எப்பொழுது என் பிள்ளை தோற்கடிக்கும்? जैसे कि मेरा बच्चा इस पृथ्वी पर आकर ये शैतान जो मैं नकार दिया उसको कब जीतेगा करके। நான் நம்பின அவன் என்னை ஏமாற்றி விட்டான். जैसा कि मैं बनाया हुआ मेरा जो है वो मुझे एकदम बदला ले लिया, एकदम गलत कर दिया मेरे ஆனால் आगे। என் பிள்ளை இந்த பூமியிலே வரும், நிச்சயமாக ஒரு நாள் அவனை தோற்கடிப்பான் என்று जो தேவனாகிய शैतान को கர்த்தர் नकार दिया, जो पृथ्वी पर आएगा मेरा बच्चा उसको जीतेगा करके भरोसा रख रहा है अब तक। நீ வரும் நாளை எதிர்கொண்டு இருந்தார். अगर तू आने का समय को देख रहा है तो ஒவ்வொரு நாளும் 10 மாதங்கள் உன் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது உன்னை கவனிப்பாக பார்த்து जैसे கொண்டார். कि हर एक दिन माता के गर्भ में बच्चा जब रहता है हर एक दिन संभालता है कि मेरा बच्चा कब पृथ्वी पर आएगा और मेरे लिए खड़ा होगा। என் பிள்ளை இந்த பூமியிலே வந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தார். जैसा कि मेरा बच्चा इस पृथ्वी पर आ गया करके परमेश्वर ने मगन तो हुआ। அவர் நீ பிறக்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். तू पैदा होते वक्त वो पृथ्वी पर अपना यीशु मसीह इतना खुशी हुआ। 2000 வருஷம் காத்திருந்தார். என் பிள்ளை இந்த பூமியிலே வரும், என் நாமத்தை அவன் மகிமைப்படுத்துவான் அப்படி என்று. 2000 साल तक अभी तक रुके हैं, मेरा बच्चा पृथ्वी पर आएगा मेरे लिए खड़ा होगा करके अब तक खड़ा है। அவருடைய சித்தத்தின்படி उसके इच्छा के द्वारा सोच के अलावा ஒவ்வொரு மனிதன் வருவான் இவனை தோற்கடிப்பான் என்று பார்த்து கொண்டே இருந்தார். मेरे विरुद्ध खड़ने वाला शैतान को मेरा बच्चा इस पृथ्वी पर आएगा, मेरे लिए लड़ेगा, जीतेगा करके अब तक रुका है वो परमेश्वर। 2020 வருடம் ஆகிவிட்டது, जैसे कि 25 வருடம் ये ஆகிவிட்டது. 2025 साल अब तक हो गया है। நான் பிறந்தது मैं पैदा हुआ 1983 1985 में भाई पैदा ஒரு हुए। மனிதன் இந்த பூமியிலே 60-70 வருட காலம் வாழுகிறான். जैसा कि इस पृथ्वी पर 60-70 साल तक इस पृथ्वी पर एक मनुष्य जीता है। பலத்தின் மிகுதியினாலே 80 வருடம் अपनी வாழுகிறான். ताकत के बल से 80 साल तक जी सकता है। அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்நாட்கள் अपना आयुष का दिन है 70 வருடம் இன்ட்டு 365 365 डेज। அப்படி பார்க்கும் பொழுது ऐसा देखेंगे तो 25550 நாட்கள் ஒரு மனிதன் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறான். 20,000 के ऊपर अपनी जिंदगी को इस पृथ्वी पर जी रहा है मनुष्य। 40 வருடம் என் வாழ்க்கை முடிந்தது. भाई का 40 साल खत्म हो चुका है। 40 வருடம் முடிந்தது. 40 साल खत्म हो चुका நான் है। பிறக்கிற நாளை என் தேவனாகிய கர்த்தர் எதிர்கொண்டிருந்தார். परमेश्वर ने मैं पैदा होने का दिन का शुरुआत कर रहा था कि ये बच्चा पैदा होगा और मेरे लिए लड़ेगा और जीतेगा। நான் இந்த பூமியிலே பிறந்தேன். इस पृथ्वी पर मैं पैदा तो हुआ। நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பிறந்தீர்கள். हर एक लोग यहाँ पर पैदा तो हुए। நீங்க பிறந்த நாளை தேவன் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். जैसा कि वो सोच रहे थे कि मेरा बच्चा मेरे लिए पैदा होगा और मेरे लिए लड़ेगा करके शैतान சுற்றி பார்த்தார். घूम कर देखा, நீ ரத்தத்தோடு கிடந்தாய், आप लहू से पड़े थे। ஒருவனும் உன்னை தூக்கி துணி சுற்றி அந்த ரத்தத்தை கழுவ ஒருவரும் இல்லை. जैसा कि तुम माता के गर्भ से पैदा हुए लहू में पड़े உன் थे, உறவுகள் ஒன்றும் आपको இல்லை. धोकर आपको कपड़ा बांधने के लिए सगे वाले कोई नहीं पड़े थे, யார் முன்வரவில்லை. कोई आगे नहीं आया நீ थे। அருவருக்கப்பட்டவனாய் आप கிடந்தாய். एकदम नकार दिए गए, नफरत करने लगे। என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்தார். परमेश्वर हमें देखा। என் பிள்ளைக்காக நானே இறங்கி வருகிறேன். मेरे बच्चे के लिए मैं खुद उतरूंगा। என் பிள்ளையை எடுத்து அதை கழுவ, அந்த ரத்தத்தை கழுவ ஒருவனும் இல்லையே. मेरे बच्चे को पैदा हुआ बच्चे को धोकर शुद्ध करने के लिए कोई नहीं है इस दुनिया நான் में। இறங்கி வருகிறேன். मैं खुद स्वयं उतर कर நான் आऊंगा। இறங்கி வருகிறேன் मैं என்று खुद स्वयं उतर कर आऊंगा यीशु मसीह। தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கினார், परमेश्वर ने अपने उठाया, உன்னை கழுவினார், हमें धोया, உனக்கு வஸ்திரங்களை கொடுத்தார். हमें वस्त्र दिया। என் பிள்ளை நன்றாக இருக்கட்டும் मेरा என்று बच्चा अच्छा रहने दो करके உனக்கு நல்ல நகைகளை கொடுத்தார். बहुत गहने दिए हमें। எல்லோரும் முன்பாக உன்னை வாழ வைத்தார். सभी के नजर के सामने तुम्हें जीवित रखा और अब तक चला रहा है। எல்லோரும் முன்பாக நீ நன்றாக வாழ்ந்திருந்தாய். हर एक की नजर के सामने अब तक मैं जी रहा हूँ। என் தேவன் நினைத்தார், இதுவரையிலும் என் பிள்ளை அழகாக இருக்கிறார்.
अब तक मेरा बच्चा खूबसूरत सौंदर्य நான் है। நினைத்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். मैं जो सोच रहा हूँ वैसे ही मेरा बच्चा जी रहा है। அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் मेरे கொடுப்பேன். बच्चे को जो जरूरत है मैं सब कुछ देकर உன் अभी तक செல்வம் जिला रहा है। பெருகினது, अपनी धन बढ़ा, உன் வருமானம் பெருகினது, तेरा कमाई बढ़ा, உன் வீடு வாசல் எல்லாவற்றிலும் உன்னை பெருகச் तेरा செய்தார். घर धन दौलत सब में बढ़ोतरी किया मैंने। அந்த பிசாசினுடைய அந்த எண்ணம் அப்படியே உனக்குள் வந்தது. शैतान का सोच तेरे अंदर आ गया अभी। அவன் எப்படி அவன் அழகினாலும் பணத்தினாலும் தேவனை ஏமாற்றினானோ, जैसे कि सौंदर्य और धन दौलत से परमेश्वर को जैसा झूठा किया और उनको नफरत किया, वैसे शैतान वैसे ही அதே போல நீங்களும் நானும் என் தேவனாகிய கர்த்தரை ஏமாற்றினோம். वैसे ही हम भी आज तक परमेश्वर को அவர் धोखा देते அவர் हुए आ रहे துக்கப்பட்டார், हैं। वो दुख हो रहे हैं परमेश्वर, வேதனைப்பட்டார், वो दुख व्याकुल हो रहे हैं, இன்று வரையிலும் अब வேதனைப்படுகிறார். तक व्याकुल हो रहे हैं அவர் परमेश्वर। சொல்லுகிறார், वो परमेश्वर कह रहे हैं, சங்கீதம் 24:4 எடுத்து 24 வாசிப்போம். 24:4 भजन संगीत 24:4 24 में 4 भजन संगीत 24 में 4 3 படிச்சிட்டு 4 படிங்க. 3 पढ़ेंगे उसके बाद 4 पढ़ेंगे। ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. हालेलुया। என் தேவனுடைய சித்த திட்டம் என்னவென்றால், मेरा परमेश्वर का सोच क्या है? அந்த பிசாசை தோற்கடிக்க வேண்டும். उस शैतान को हराना है। அதனால்தான் வெளியே இருந்த ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும், इसीलिए शुरुआत में ही बोल दिया कि बुलाए हुए गए बहुत सारे लोग रहेंगे, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. उसमें से चुन लिए गए कुछ लोग। இந்த மும்பையில इस मुंबई महानगर में குறைஞ்சது 10 கோடி மக்களாச்சும் இருப்பாங்க. 10 करोड़ लोग तो रहेंगे। ஆனா நம்ம இன்றைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க குறைந்த பேர் தான். 10 करोड़ लोगों में हम लोग अंदर बैठे हैं, कितने लोग हैं? 100 பேர் தான். 100 लोग होंगे। தேவன் சொல்லுகிறார், परमेश्वर ये कह रहे हैं, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், बहुत सारे लोग को बुलाया गया मैं, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். जैसे कि कुछ लोगों को ही चुना मैं। இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இவர்கள் जैसा कि जो चुन लिए गए हम सब लोग அந்த பிசாசை தோற்கடிப்பார்களா? उस शैतान को हरा सकते हैं क्या? என் முகத்திலே புன்னகை புரிய வைப்பார்களா? जैसे कि यीशु मसीह ये चाहते हैं कि मेरे शक्ल में खुशियां लेकर आ सकते हैं क्या ये लोग? உன்னை ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கும் பொழுது, हर एक दिन तुमको चुनते वक्त இவன் என்னுடைய திட்டத்தை செய்து முடிப்பான். जैसा कि हर एक दिन हमें चुनता है, इसीलिए कि मेरा जो सोच है उसको आगे बढ़ा सकता है इन लोग, இந்த பிள்ளை, ये लोग, இந்த பிள்ளை, ये बच्चा, இதுதான் அந்த பிசாசை தோற்கடிக்கும். ये बच्चा ही मेरा शैतान को जीत पाएगा करके परमेश्वर इच्छा रखता है। ஒவ்வொருவரும் உள்ளே வரும் பொழுது, हर एक दिन हर एक लोग अंदर आते वक्त कलीसिया में ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு கொண்டு வருகிறார். हर एक लोगों को भरोसा के साथ लेकर आते हैं। உள்ளே வந்த பிறகு अंदर आते वक्त बाद में நீ ரத்தத்தில் கிடந்தாய், तू लहू में पड़ा था, உன்னை தூக்கி எடுத்தார். मैं तुझे उठाया। இது பொய்யான உலகம். जैसा कि एकदम झूठा दुनिया, என் மகனே, ए मेरे पुत्र, என் மகளே, मेरे बेटी, நீ எனக்கு பிரியமானவள். तू मेरा पसंद है, நீ நிச்சயமாய் என்னுடைய வேலையை செய்து तू முடிப்பாய். हकीकत में मेरी काम को पूरा करेगा, அப்படி என்று நினைத்தார். वैसे सोच रखे थे। ஹalleluya. हालेलुया। ரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை. ரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை. பிழைத்திரு என்று சொல்லி
எடுத்தீரையா, பிழைத்தீரு என்று சொல்லி தூக்கி எடுத்தீரையா. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளியதே உலகம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளியதே உலகம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை தள்ளாதவர் என் இயேசு. பொய்யான உலகினிலே மெய் தெய்வம் தேடி வந்தார். பொய்யான உலகினிலே மெய் தெய்வம் தேடி வந்தார். என் வாழ்க்கை மாற்றிடவே என் சாபம் ஏற்றாரே. என் வாழ்க்கை மாற்றிடவே என் சாபம் ஏற்றாரே. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளியதே உலகம். தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு. அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஒவ்வொருவரையும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்தார். परमेश्वर हर एक को इस कलिसिया के अंदर लेकर आए। நீ ரத்தத்தில் கிடந்தாய், तुम लहू में पड़े थे, அருவருக்கப்பட்டவனாய் तुम கிடந்தாய். नफरत कर दिए गए உன் थे, உறவுகள் எல்லாம் உன்னை தூசித்தார்கள். तेरे सभी सगे उन उறவுகள் तुमको எல்லாம் உன்னை नफरत कर கைவிட்டார்கள். दिए, हाथ छोड़ दिए। உன் பக்கத்து வீட்டார் உன்னிடத்தில் பேச மாட்டான். तेरे बाजू वाले तेरे से बात नहीं कर உன் सकते அண்ணன் हैं। உன் அண்ணன் தம்பி உன்னிடத்தில் பேச तेरा மாட்டான். भाई और तेरी बहन तेरे से नहीं बात कर सकती है। ஏனென்றால் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. क्योंकि तेरे अंदर कुछ नहीं। அருவருக்கப்பட்டு तू இருந்தாய், नफरत कर दिया गया, அருவருக்கப்பட்ட तू நிலையில் இருந்தாய். नफरत कर दिए वे इस दुनिया ஆனா में। என் தேவனாகிய கர்த்தர் உன்னை मगर தேடி मेरा வந்தார். परमेश्वर, நானும் அதே போலதான் இருந்தேன். भाई भी वैसे ही पड़े थे। ரோட்ல रास्ते ரோட்ல விழுந்து கிடப்பேன், रास्ते में गिर पड़े थे। ரோட்ல விழுந்து கிடப்பேன். எப்போ சண்டை யாருகிட்ட சண்டை வரும் தெரியாது, என் மேல எப்ப எங்க யார் கேஸ் கொடுப்பான்னு தெரியாது. भाई का जिंदगी ऐसा था, मैं रास्ते में गिरा पड़ा था, அந்த மாதிரி कब நிலைமையில किसी से कौन केस करेगा कुछ पता नहीं। நல்ல வஸ்திரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். अच्छा वस्त्र परमेश्वर ने निक दिया है, वस्त्र यहाँ पर खड़ा इधर- किया है। இத போடுவதற்கு கூட தகுதி இல்லை. इसको पहनने का काबिल नहीं है। அப்படி நிர்வாணியாய் கிடந்த எனக்கு वैसे नंगा पड़े थे, वैसे लोगों இங்க को, இருக்கிற ஒவ்வொருவருக்கும் हर एक लोगों को, உங்களுக்கு हमें தேவையானதை கொடுத்தார். परमेश्वर जो जरूरत है கொடுத்து उसको கொண்டே दिया, இருந்தார். अब तक दे रहा है। உன் அழகு तेरा सौंदर्य உயர்ந்தது, बढ़ गया, உன் அழகு உயர்ந்தது. तेरा सौंदर्य बढ़ गया, உனக்கு ஒன்றும் குறைவில்லை. तेरे अंदर कोई कमी नहीं है। நீ இப்பொழுது உன் அழகின் மீது நம்பிக்கை வைத்தாய், तेरे सौंदर्य में तू भरोसा रख रहा है, உன் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தாய், तेरे धन के ऊपर भरोसा रख रहा है, உன் நகையின் மீது நம்பிக்கை तेरे வைத்தாய். गहने के ऊपर भरोसा रख रहा है। உன்னை தூக்கின கர்த்தரை நீ தூக்கி எறிந்தாய். जैसा कि तेरे को उठाने वाला तेरा परमेश्वर को तू नकार रहा है। இப்பொழுது என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது. मेरे अंदर, मेरे साथ, मेरे अंदर सब कुछ है। என்னிடத்தில் பொன் இருக்கிறது, मेरे पास धन है, பொருள் இருக்கிறது, दौलत है, தூக்கி எறிந்த உறவுகள் என்னிடத்தில் இருக்கிறார். जो मुझे नकार दिए हुए सगे वाले लोग मेरे पास हैं। இவர்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள்? ये सब कैसे आए
आया तेरे पास உன்னிடத்தில் இருக்கிற பொன் பொருள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்தார்கள் तेरे सगे वाले परमेश्वर ने दिया हुआ सभी आशीर्वाद के साथ जुड़कर ये सब लोग आए हैं உன் तेरे पास செல்வம் பெருக 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 तेरा धन बढ़ते बढ़ते உன் தேவனாகிய கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே तेरा போகிறாய். परमेश्वर जो बनाया तुझे उसको भूल कर चले गया तू உன்னை பொன்னினாலும் तुझे வெள்ளியினாலும் सोने से चांदी से உன்னை சிங்கார ஆபரணங்களினாலும் तेरा எடுத்து सौंदर्य बनाऊंगा मैं உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்தார். तुझे सब कुछ देकर मैंने आशीर्वाद किया இப்பொழுது எல்லாம் உன் கையில் இருக்கிறது. सब तेरे हाथ में है. இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? अब तू क्या करने वाला है? இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? अब तू क्या करने वाला है? அந்த பிசாசினுடைய மகனை தோற்கடிக்க போகிறாயா? उस शैतान के बच्चे को तुम मार गिराओगे? இல்லை அவன் செய்த தவறையே நீ செய்ய போகிறாய். जो शैतान किया हुआ गलती कोई तुम लोग हम सब करेंगे क्या? இப்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் अनेகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். इसीलिए बहुत लोगों को बुलाया चुना गया मगर उसमें से चुन गए कुछ लोग. உன் பொன் மீதும் பொருள் மீதும் நகையின் மீதும் நீ நம்பிக்கை வைத்து தேவனை நீ கைவிடுவே என்றால் अगर धन दौलत के ऊपर भरोसा रखकर हमारे बनाया हुआ परमेश्वर के हाथों को छोड़ेंगे तो நீ அழைக்கப்பட்ட இடத்திலே இருப்பாய். तू जो बुलाया गया उस स्थान पर ही रहेगा. வேறு ஒருவன் உள்ளே வருவான், அவன் தேர்ந்தெடுக்கப்படுவான். वो दूसरा आएगा, वो चुन लिया जाएगा. அவன் தேர்ந்தெடுக்கப்படுவான். वो चुन लिया जाएगा. நீ அழைக்கப்பட்ட இடத்திலே तू இருப்பாய். बुलाया तो गया है यहाँ पर. இப்படியாய் அழைக்கப்பட்டவர் अनेகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். इसीलिए बुलाए गए बहुत लोग मगर उसमें से चुन लेंगे कुछ लोगों को. இனியாவது अब से உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ துரோகம் செய்யாதே. परमेश्वर की विरुद्ध कोई भी गलत काम मत कीजिए. உன்னிடத்திலே பொன் பொருள் பெருகும் பொழுது நீ என்ன செய்கிறாயா? आपके अंदर धन दौलत बढ़ते वक्त तुम क्या करते हो? எசேக்கியேலின் புத்தகம் சொல்லுகிறது, एजेकियल में ऐसा कहता है एजेकियल, இந்த பொன்னையும் இந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போய் जैसा कि एजेकियल में ये कहता है ये धन दौलत को तुम लेकर जाकर உன்னை யார் யார் எல்லாம் உன்னை தள்ளினார்களோ जो जो तुझे नकारा इनकार किया அவர்களோடு உன் நாட்களை கழித்துக் கொண்டு இருக்கிறாய். उनके साथ तुम रिश्ता बनाओ और उनके साथ अपनी जिंदगी को आगे बढ़ाओ. அந்த நகையினாலே பொன்னினாலும் சிலைகளை செய்து उस सोना चांदी से तुम मूर्ति को बनाकर அந்த சிலையை நீ வணங்குகிறாய். उस मूर्ति को बनाकर उस मूर्ति को तू दंडवत कर रहा है. இந்த ஆசீர்வாதம் உனக்கு எங்கிருந்து வந்தது? ये आशीर्वाद तेरे को कहां से आया? ஒன்றுமில்லாத இருந்தையே. तू कुछ नहीं था, नाकाम था, कुछ नहीं था, खाली நான் आता. தானே உன்னை படைத்தேன். मैं तुझे बनाया ना. நீ இந்த பூமியிலே வந்த நாட்களை நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் इस पृथ्वी पर तूने पैदा हुआ तो मैं कितना मगन हुआ, खुश हुआ. ஒன்றுமே இல்லாத யாருமே உன்னை கை தூக்கி எடுக்காத போது कोई भी नहीं उठाते वक्त तुझे நான் உன்னை கை தூக்கி मैं எடுத்தேன். तुझे उठाया ना मेरे हाथ देकर. இப்பொழுது அழைக்கப்பட்டவர் अनेகர், इसलिए बहुत लोग को बुलाया गया है यहाँ पर. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். चुन लिए गए कुछ लोग. இதுல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, அழைக்கப்பட்டு இருக்கீங்களா? इसमें आप समझो आप बुलाए गए कि चुन लिए गए तुम. இல்ல வார வந்து நான் வெறும் செய்தியை மட்டும் கேட்டுட்டு हर एक हफ्ते आकर हम समाचार को सुनकर परमेश्वर के எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும், मेरे लिए मेरे परमेश्वर ने जो आशीर्वाद दिया वो काफी है करके ऐसे चलने वाले அப்படி நினைக்கிறாயா? वैसा सोच रहे हैं क्या? அப்படி செய்யாதே. वैसा गलत நான் मत இன்னும் உன்னை பெருக பண்ணுவேன். करो. अब मैं और आगे बढ़ाना चाहता நான் हूँ இன்னும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். और मैं खुशी और मगन से रखूंगा तुझे. உனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்வேன். तुझे जो जरूरत है वो मैं करूंगा. நீ அவன் வெட்கப்பட்டு அவன்படியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். वो एकदम झुककर शर्मिंदा होने लायक मैं तुझे बड़ा बनाऊंगा. எனக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. मेरे लिए करने का एक ही काम है तेरा. உனக்கு எத்தனை பரீட்சை வந்தாலும், तुझे कितना भी तकलीफ वेदना आने दो, சோதனைகள் வரட்டும், कितना भी परख कर देखने का அவமானம் வரட்டும், अपमान आने दो, நிந்தை வரட்டும், निंदा आने दो, கையிலே ஒன்றுமில்லாமல் हाथ में போகட்டும், कुछ न रहते हुए रहने दो, உன்னை நான் சோதிப்பேன். मैं तुझे परख कर देखूंगा. யோபுவை சோதித்தேன். अय्यूब को देखा ना, परखा யோபுவின் कितना. இடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பிடுங்கினேன். जैसा कि अय्यूब के अंदर जिंदगी में जो भी था उसको मैंने छीना ना. मैं நான் பிடுங்கல, खुद नहीं छीना. நான் கொடுத்தேன். வெறும் அதாவது ஆர்டர் கொடுத்தேன். मैं सिर्फ इजाजत दिया कि बाबा तू छीन के ले ले. அவன் வந்து சொல்றா,
வந்து சொல்றான் பிசாசு, शैतान आकर बोलता है, அவன யோபோட வீட்டை வேலி அடைத்து காத்து வச்சிருக்கிறல்ல, जैसा कि वो एकदम पूरा गेट बनाकर सुरक्षित रखा हो ना, அந்த मैं வேலி மட்டும் எடுங்க. वो गेट को तुम निकालो यीशु। அவன என்ன பண்றான் பாருங்க. मैं शैतान बोलता है यीशु मसीह के बाद, तेरा इतना मानता है ना अय्यूब, उसको मैं परख कर देखना चाहता हूँ, उसको तकलीफ होगा तो क्या करेगा तुम्हारे विरुद्ध। அவன் உன்னை தூசிப்பான். वो तुम्हें एकदम निंदा करेगा तुम्हारा। தேவன் ஒரு நாளும் உன்னை வந்து சோதிக்க மாட்டார். जैसा कि यीशु मसीह कभी भी तुझे हानि होने के लिए नहीं देता है சோ कभी। நீ நன்றா இருக்கும் போதெல்லாம் பிசாசானவன் உன்னை அலைக்கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். जैसे कि पवित्रता में यीशु मसीह के अंदर जब तुम बढ़ने लगोगे, शैतान आपको आकर परख कर देखना चाहता है कि तुम यीशु मसीह को दूषित करोगे क्या। ஒரு பிரச்சனையாக உனக்கு எழும். एक एक समस्या आता है, அது எல்லா பிரச்சனைகளையும் நீ கடந்து போக வேண்டும். एक एक समस्याओं को बढ़कर ही तुम्हें जीत पाते हुए आगे அப்பொழுதுதான் நீ बढ़ना। அழைக்கப்பட்ட இடத்தில் இருக்க மாட்டாய், நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். इसीलिए तुम जो बुलाए गए उस स्थान में नहीं, तुम चुन लिए गए स्थान में रहोगे। அழைக்கப்பட்டவர் अनेகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். जैसे कि बुलाए गए तो बहुत लोग, मगर उसमें से चुने गए कुछ लोग। இப்ப தேவன் சொல்றாரு, अब परमेश्वर ये कहता है, நான் ஏன் உன்னை அழைச்சேன் தெரியுமா? क्यों तुझे बुलाया मैंने। परमेश्वर ये वो सवाल कर रहा है कि तुझे मैं क्यों बुलाया। அவனை தோக்கடிச்சு तुझे वो शैतान को हरा कर, அவனை எங்கிருந்து நான் கீழே தள்ளணும், जिस स्थान से मैंने उसको फेंका यहाँ पर, அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்த उस வேண்டும். स्थान पर तुझे बिठाऊंगा मैं। அதுவே என்னுடைய ஆசை, वही मेरा इच्छा है, அதுவே என்னுடைய ஆசை. वही मेरा इच्छा है। இதான் அவர் சொல்லுகிறார். यही परमेश्वर कहता है। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? कौन परमेश्वर के स्वर्ग में चढ़ेगा। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்து இருப்பான்? कौन परमेश्वर के स्वर्ग में चढ़कर अनंत काल तक रहेगा। கைகளில் சுத்தமுள்ளவனும், हाथ में शुद्ध, நேரம் போதல, समय समय कम है बहुत, எவ்வளவு வசனங்கள், बहुत सारे वचन है। ஒரு வாரத்துல தேவன் இவ்வளவு வசனம் பேசினார், இவ்வளவு வசனம் பேசினார், இவ்வளவு வசனம். जैसे कि परमेश्वर ने एक हफ्ते में इतना बातें किए, 2 நாள் பேசினாலும் முடியாது, 3 நாள் 3 பேசினாலும் दिन முடியாது. 4 दिन 5 दिन जो भी खत्म नहीं होगा। நேரம் குறைவா இருக்கிறதுனால समय बहुत कम है, इसलिए இத எவ்வளவு சுருக்கி பேச முடியுமோ जितना कम बात कर सकते हैं அவ்வளவு கம்மியா பேசிடுறேன். उतना कम बात ஆனா நீங்க करेंगे। எல்லாம் புரிஞ்சுக்கணும், मगर आप लोग को समझना है ये बात को। அழைக்கப்பட்டவர் अनेகர். बहुत लोग को बुलाया गया है यहाँ पर। 2011 கணக்கின்படி 810 கோடி மக்கள் இந்த பூமியில அழைக்கப்பட்டிருக்காங்க. 81 करोड़ लोगों को इस पृथ्वी पर बुलाया गया। कब तक? 2011 810 கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க கணக்கெடுப்பின்படி. 10 करोड़ लोग को यहाँ पर पृथ्वी में बुलाया गया है। ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க बहुत எல்லாம், लोग परमेश्वर से बुलाया அது गए எந்த हैं। மதமா இருக்கட்டும், वो कोई भी जाति அது के नहीं தேவனால் हैं। वो அழைக்கப்பட்டவர்கள். परमेश्वर से बुलाए गए हैं। இந்த 810 கோடி மக்களும் जो 810 करोड़ लोग, நம்ம சபையில வெறும் 100 பேர் உட்கார்ந்திருக்கோம். यहाँ पर सिर्फ हम कितने लोग बैठे हैं। இதுல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல அழைக்கப்பட்டிருக்கீங்களா? यहाँ पर ये लोगों में हम बुलाए गए हैं कि हम चुन लिए गए हैं। தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா, अगर हम चुन लिए गए उसमें से, ஹல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், रेवोल्यूशन 14, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். रेवोल्यूशन 14 फर्स्ट 14 में 1। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया।
இன்னும் தேவனுடைய வருகை தாமதமாக இருந்தால் अगर परमेश्वर का आने का समय और अगर थोड़ा रहेगा तो எத்தனை கோடி மக்கள் வருவாங்கன்னு தெரியாது. कितने करोड़ लोग यहाँ पर परमेश्वर के नाम में आएंगे पता नहीं. ஆனா फिर भी 1,44,000 பேர் மட்டுமே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். 1,40,000 के ऊपर लोग परमेश्वर के पवित्र स्थान में चढ़ सकते அந்த हैं. 1,44,000 பேர்ல நீங்க இருக்கீங்களா? 1,40,000 के नाम में तुम है क्या? நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? आप बुलाए गए कि चुन लिए गए? வெறும் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? आप सिर्फ बुलाए गए क्या? அழைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். बुलाई हर एक लोगों को आ सकता है. மூன்று அழைப்பு வரும் தேவனிடத்தில். बुलावा 3 तरीके से आ सकता है तुम्हारी जिंदगी में. முதலாவது இந்த பூமியிலே வந்து பிறப்பாய். पहला आप पृथ्वी पर आकर पैदा होगे. இது உன்னுடைய அழைப்பு. वो एक बुलावा है. பிறகு சபைக்குள்ளே கொண்டு வருவார். कलीसिया में लेकर आता है, वो दूसरा बुलावा है. இரண்டாவது அழைப்பு. दूसरा बुलावा. மூன்றாவது அழைப்பு. तीसरा बुलावा. அந்த அழைப்போடு கூட உன்னை தேர்ந்தெடுப்பார். पैदा हुआ, आया, दूसरा बुलाया गया कलीसिया में, तीसरा चुन लिया गया. எந்த அந்த விடிவெளியின் மகனை எங்கிருந்து தள்ளினாரோ, जिस चांदी के बच्चे को रोशनी के समान ऊपर से आकाश से नीचे फेंका, அந்த இடத்துல उस स्थान पर அந்த 1,44,000 பேர் இருக்கிற இடத்துல 144,000 lakhs के ऊपर के लोगों को நீங்களும் இருக்கணும்னா आप भी रहना चाहिए. இந்த तो உலகத்துல உன் கையில ஒண்ணுமே இல்லாம கூட போகும். इस हाथ में न कुछ रहते हुए होगा. யோபுக்கு வராத தீமைகளே கிடையாது. अय्यूब को जिंदगी में जितना तकलीफ आया वैसी तकलीफ किसी को आया नहीं है इस पृथ्वी पर. யாருக்கும் வந்திருக்காது. किसी को भी नहीं आया वैसा तकलीफ. ஆனாலும் फिर भी அவர் என்ன சொன்னார் தெரியுமா? क्या बोल रहा है? கடைசி நாட்களில் आखिर के समय पर என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். अय्यूब ये बोल रहा है, आखिर के समय में मेरा परमेश्वर का पैर इस पृथ्वी पर आकर खड़े रहेगा. निर्वाणियाय वंदेन. मैं नंगा आया था इस निर्वाणियाय पृथ्वी पर, मैं नंगा जाऊंगा. ஆனால் फिर भी கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है. மத்தேயுவின் புஸ்தகம் படிக்க தேவையில்ல. मैथ्यू அதை நான் में உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். मैथ्यू में ये कह रहा है, 22 இப்படி சொல்லி இருக்கு. 22 में ऐसा कहता है, मैथ्यू 22 में ऐसा कहता है, ஒவ்வொருவரையும் அழைத்தேன், मैं सभी को तो बुलाया मैंने, எல்லோரும் அழைப்பு விட்டேன், सभी को बुला दिया मैंने, வர மனதில்ல. मन அந்த नहीं है. வசனம் சொல்லுது, ஒவ்வொரு வசனமும் एक एक वचन ऐसा कहता है, நான் ஒவ்வொரு ஆள் அனுப்பி நான் கூப்பிடுறேன், मैं हर एक लोगों को भेजता हूँ, मेरे लोगों को यहाँ पर आने के लिए बुलाता होता हूँ, வர மனதில்லாம போயிட்டாங்க. मगर मन नहीं हो रहा है लोगों को कलीसिया அவங்களுக்காக आने के लिए. விருந்து मैं ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். उन लोगों के लिए भोजन तैयार किया मैंने. எருதுகளையும் ஜந்துகளையும் அடித்து அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி उनके लिए வச்சிருக்கிறேன். कितने सारे प्राणियों को मैंने मारकर भोजन बनाकर मेरे लोगों के लिए तैयार किया. என்னுடைய அழைப்பை அசட்டை பண்ணினார். मेरे बुलावा को इन्होंने नकार दिया, इनकार किया. ஒருவன் வயலுக்கு போய் விட்டான், किस लोगों ने खेत में चले गए, ஒருவன் வியாபாரத்துக்கு போய் விட்டான். कोई धंधे में चले गए, कोई. ஏன்னா क्यों? அந்த மனுஷன் வந்து அவனை அவனே வந்து நான் தான் இந்த உலகத்துல என்னாலதான் எல்லாமே முடியுதுன்னு நினைக்கிறான். मनुष्य ऐसा सोच रख लिया इस पृथ्वी पर कि मैं ही हूं बड़ा. நான் இந்த 7 நாள் வேலைக்கு போய் मैं 7 दिन काम करूंगा, நான் சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை காப்பாத்த मैं முடியும்னு कमाऊंगा तो ही मेरे परिवार को मैं अच्छी तरीके से रख நினைக்கிறான். पाऊंगा. அது தவறான எண்ணம். वो गलत सोच है हर एक அந்த का. 6 நாட்களும் உனக்கு பலன் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. 6 दिन तुम्हें इतना ताकत देता है कि वो काम करने के लिए, मेहनत करने के लिए परमेश्वर ना. 6 நாள் நீ எங்க போய் 6 உழைச்சாலும் दिन तुम किधर भी जाओ काम करो, 7வது நாள் இந்த சபைக்குள்ளே இருக்கணும். 7वां दिन तुमको कहाँ पर होना அவர் है? உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நீ புசிக்கணும். वो जो परमेश्वर ने तुम्हारे लिए भोजन के तैयार किया उसको 7वें दिन में आके तुम्हें நீ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் स्वीकार करना है, खुशी से मगन होना है. ஹalleluya. हालेलुया. உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நீ எடுத்துக்கணும். तेरे लिए, तुम लोगों के लिए, मेरे लिए जो तैयार रखा है 7वें दिन में हमें आकर यहाँ पर
खाना है, भोजन करना है। அழைக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் அபாத்திரமாய் போக கூடாது. जैसे कि बुलाए गए कभी भी ऐसा खाली हाथ नहीं जाना चाहिए यहाँ से। அழைக்கப்பட்டவர்கள் अनेகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற வசனம் जिस- ஏன் வந்தது क्यों தெரியுமா? ये वचन आया कि बहुत लोग को मैंने बुलाया मगर चुना उसमें से कुछ लोगों को, ये वचन क्यों आया? ஏன்னா அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போயிட்டாங்க. जैसा कि बुलाए गए बहुत लोग ऐसी निर्बल होके ऐसी खाली நீங்களும் हाथ गए। அபாத்திரமா போய் விடக்கூடாது. आप लोग भी खाली हाथ यहाँ से नहीं जाना चाहिए। இப்பொழுது தேவன் अब परमेश्वर உள்ள வராரு. परमेश्वर आ रहे हैं அந்த अंदर। வசனத்துல वचन देखिए, அங்க வரும்போது அழைக்கப்பட்டாங்க இல்லையா? जैसे அவங்க कि அபாத்திரமா போயிட்டாங்க. जैसे कि परमेश्वर अंदर आ रहे हैं मगर उसमें से बुलाए गए वो खाली हाथ चले तो गए। இப்ப தேவன் சொல்றாரு, परमेश्वर यहाँ पर कह रहे हैं வெளியே போய் உன்னால யார் யாரெல்லாம் உன் கண்களில கிடைக்கிறாங்களோ जो नजर में तुझे दिख रहा है उन लोगों को बाहर से, அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வா. सब लोगों को अंदर लेकर आ, எல்லாரையும் கொண்டு வா. सभी लोगों को अंदर लेकर आ। அவங்களுக்காக இந்த இந்த பந்தி அவங்களுக்காக கொடுன்னு. जैसे कि जो चले गए निर्बल उन लोग को छोड़ दो, नजर में तुमको बाहर जो भी दिख रहा है उनको बुलाकर लेकर आओ, उनके लिए ये भोजन को तैयार करो। தேவன் எல்லாரும் இறங்கி வராரு. परमेश्वर उतर कर आ रहा है இந்த சபையில வராருன்னு வச்சுக்கோங்க. इस कलिसिया में ही। अब समझ लो कि आ रहा है எல்லாரும் अभी। அழைக்கப்பட்டிருக்கிறோம். सब लोग बुलाए तो गए यहाँ पर ஆனா ஒருவர் இடத்துல மட்டும் एक के पास सिर्फ ஒருவர் இடத்துல மட்டும் एक के पास सिर्फ கல்யாண வஸ்திரம் இல்ல. शादी का जोड़ा नहीं है, समझो। இப்ப தேவன் வந்து பாக்குறாரு, परमेश्वर यहाँ पर आकर तो देख रहे हैं, தம்பி நீ எங்க இருந்துப்பா வந்த? हे भाई तू कहाँ से आया? உன்னிடத்துல கல்யாண வஸ்திரம் இல்லையே. तेरे पास शादी का जोड़ा तो नहीं है। இப்போ உங்க இடத்துல கல்யாண வஸ்திரம் இருக்கா இல்லையா? ऐसा है, आप समझो आप दे- शादी में आए हैं, आपके पास शादी का जोड़ा है कि नहीं? தேவன் இப்போ உங்க ஒவ்வொருவரையும் கேட்பாரு, परमेश्वर एक सवाल कर रहा है हर एक लोगों से, तू शादी में दुल्हन है दूल्हा है, तेरा शादी का जोड़ा कहाँ पर है? அழைக்கப்பட்டவர் अनेகர், बहुत लोगों को बुलाए गए, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. चुन लिए गए कुछ लोग। உன்னிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? अगर तेरे अंदर पवित्रता है, நீதி இருக்கிறதா? निधि है, அவர் அவர் கேட்கிற ஒவ்வொன்றும் हर एक जो सवाल कर रहे கபடமில்லாத हैं, இருதயம் இருக்கிறதா? जैसा कि जो एकदम अच्छा हृदय है क्या तेरे अंदर? யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நீ உன்னுடைய கூட்டை அது சங்கீதம் 89 இப்படி சொல்லுது, जैसा कि 80 में 5 भजन संगीत ऐसा कहता है, 85 उन 80 कूटे 80 में वेली- 5 உன் கூட்டை உயரத்தில் வைப்பதற்காக तेरा जो घर है उसको एकदम ऊंचा रखने के लिए அடுத்தவனுடைய கூட்டை கலைத்து விடாது. दूसरे के घर को बिगाड़ मत देना। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। உன் கூட்டை நீ உயரத்துல வைக்கணும்ன்றதுக்காக तेरे घर को तू ऊंचा रखना चाहता है ना, அடுத்தவனுடைய கூட்டை நீ கலைச்சிடாத. दूसरे के घर को कभी बिगाड़ना அது नहीं, உன்னுடைய சாபம். वो तेरे लिए श्राप बनकर आएगा। हालेलुया। हालेलुया। உன்னுடைய கூட்டை மட்டும் நீ பாதுகாக்கணும். तेरा घर को तू संभाल, உன்னுடைய கூட்டை மட்டும் நீ பாதுகாக்கணும். तेरा घर को तू सिर्फ संभाल और सुरक्षा உனக்கு कर। என்ன தேவையோ தேவன் தருவார். तेरी जरूरत जो भी है वो परमेश्वर देगा तुझे। தேவன் உள்ளே இப்ப வரப்போகிறார். परमेश्वर अंदर आने वाले हैं உங்க अभी, ஒவ்வொருவரையும் சோதிப்பார். हर एक को परख कर देखने वाले हैं अभी, ஒவ்வொருவரையும் சோதிப்பார். हर एक को परख कर देख कर। யாரிடத்தில் பொய், கபடம், ஏமாற்றுத்தனம், விபச்சாரம், வேசித்தனம், திருடுகிறது, பொய் சொல்லுகிறது, அவரை அருவருக்கிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ, जो भी परमेश्वर नफरत करता है वो सभी पाप आपके अंदर या मेरे अंदर, हम सब के अंदर रहेगा तो எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். सभी को छोड़ देना இப்பொழுதே चाहिए। ஒப்பு கொடுங்கள். अब अर्पित कर இது दीजिए, என்னிடத்தில் இருக்கிறது. ये मेरे अंदर है मेरे पिता, என்னை கழுவும் இயேசு. मुझे धोकर शुद्ध உங்க कीजिए, ரத்தத்தினாலே கழுவும் அப்பா. आपके लहू से मुझे धो நீங்க देना। இறங்கி வாங்கப்பா. उतर आना, என் குடும்பத்தை காப்பாத்துங்க. मेरे परिवारों को मैं என் बचाना, பிள்ளைகளை காப்பாத்துங்க. मेरे बच्चे लोगों को मैं बचाना चाहता என் हूँ, கணவரை मेरे காப்பாத்துங்க. पति को मैं बचाना चाहता हूँ। வேண்டிக்கொள் உன் கணவருக்காக, आप உன் विनती மனைவிக்காக. कीजिए अब अभी प्रार्थना में। அழைக்கப்பட்டவர் अनेகர், बहुत தெரிந்து लोगों को கொள்ளப்பட்டவர்கள் बुलाया சிலரே. गया मगर मैं उनसे चुन लिया गया कुछ கோடி लोग। கோடி மில்லியன் மில்லியன் மக்கள் வந்தாலும் करोड़ों करोड़ लोग आएंगे तो भी 1,44,000 பேர் மாத்திரமே 1,44,000 लोग जो भी है उन लोगों ही கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். उस स्वर्ग की राज में प्रवेश करेंगे। அதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? उन लोगों को, बाकी लोगों को क्या होगा? அக்னி கடல் தான். अग्नि, अग्नि நான் ज्वाला। உள்ள வந்த
मैं अंदर आया, ஒரு வாரமும் நான் இங்க உட்கார்ந்து செய்தி கேட்டேன். हर एक हफ्ता में आया, कलीसिया में प्रचार ना- सुना मैं அதை பண்ண இதை பண்ண ये किया वो किया करके सेवा के बोल देंगे। 1,44,000 பேரை விட்டு விட்டு கதவை அடைத்திடுவார். जैसे कि 1,44,000 लोगों को छोड़कर बाकी लोगों को दरवाजा बंद किया जाएगा। கத்தனாலும் கதறனாலும் ஒண்ணுமே நடக்காது. तुम कितना भी गिड़गिड़ाओ ये दरवाजा खुलेगा नहीं आपको। ஹalleluya. நாம் हालेलुया। எல்லோரும் எழுந்து நிற்போம். हम सब उठकर खड़े தேவனாகிய हो जाएंगे। கர்த்தர் இப்பொழுது இங்கே வருவார். परमेश्वर यहाँ पर अभी उपस्थित होंगे। ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. आप हर एक जन आप अपने आप को अर्पित कीजिए। எனக்கு தெரியாதுப்பா. मुझे नहीं पता मेरे पिता। நான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறணும். मैं परमेश्वर के पर्वत पे चढ़ना चाहता हूँ। 3 பேர் அழைச்சிங்க. 3 लोगों को बुलाया ना இயேசு पिता। உங்களிடத்திலே வந்து விட்டார். यीशु मसीह तेरे अंदर आ चुका है। பிசாசானவன் கீழே விழுந்து விட்டார். शैतान नीचे गिर चुका है। இதோ மூன்றாவதாக களிமண்ணாகிய நான் जैसे कि मट्टी से बनाया हुआ मनुष्य मैं बोलेंगे मट्टी से बनाया गया நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். मैं आपको दुखित होने नहीं दूंगा पिता। உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன். आपको वेदना में लेकर नहीं आऊंगा। உங்களை நான் எந்த வழியிலும் தகப்பனே எந்த வழியிலும் உங்களை ஏமாற்ற மாட்டேன். किसी भी रास्ते में आपको फंसाऊंगा नहीं मैं। அப்பா पिता என் கைகளை சுத்தப்படுத்து. मेरे हाथों को शुद्ध कीजिए। ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுங்க. सभी आंखों को बंद करके ஹalleluya. हालेलुया ஜெபம் செய்யுங்க. இயேசுவே என்னிடத்தில் இந்த பாவம் अर्पित இருக்கிறது. कीजिए अपने आप को। मेरे अंदर ये पाप है, मेरे पिता में जो है शुद्ध कीजिए। என்னிடத்தில் இந்த பொய் இருக்கிறது. मेरे अंदर ये झूठ है। என்னிடத்தில் இந்த வேசித்தனம் இருக்கிறது. मेरे अंदर ये गलत है। நான் இப்படி திருடுகிறேன். मैं चोरी कर रहा हूँ। அடுத்தவனுடைய உழைப்பை எடுக்கிறேன். मैं दूसरे की मेहनत की फल को मैं खा रहा हूँ। அடுத்தவங்களை கேவலப்படுத்துறேன். मैं लोगों को निंदा करता हूँ, अपमान करता हूँ। என்னை மன்னியும் ஆண்டவரே. मुझे माफ करो मेरे प्यारे पिता। अनेक காரியங்களினாலே உங்கள் மீது நான் பொய்யானை இட்டிருக்கிறேன். मैं आपके नाम में झूठा हूँ। என்னை பரிசுத்தப்படுத்துங்க मुझे ஆண்டவரே. पवित्र कीजिए। இப்பொழுது தேவன் வைக்கிற ஒவ்வொரு தேர்விலும் நீங்க வெற்றி பெறணும். जैसे कि हर एक जो भी चढ़ान है उसमें जीत पाना है परमेश्वर के नाम में। உங்க குடும்பம் வெற்றி பெறணும். आपका परिवार जीत पाना உங்க है। கணவன் வெற்றி பெறணும். आपका पति जीत पाना है। உங்க மனைவி வெற்றி பெறணும். आपका पत्नी जीत पाना என்னை है। மன்னியும் ஆண்டவரே. हे परमेश्वर मुझे माफ என்னை कर। மன்னியும் मुझे கர்த்தாவே. माफ कर मेरे पिता। எல்லோரும் அசட்டை பண்ணிதன்னு போல நீங்களும் அசட்டை பண்ணாதீர்கள். सब लोग जो तुच्छ मान रहे हैं वैसा मैं नहीं मानते हुए। எல்லோரும் புறக்கணித்தது போல நீங்க புறக்கணிக்காதீங்க. बहुत लोग झूठ बोले हुए। 1,44,000 பேரே தேர்ந்தெடுத்தார்கள். 1,44,000 people। அதுல நீங்க இருக்கணும். उसमें मैं भी होना அதுல चाहिए। நீங்க இருக்கணும். उसमें मैं होना ஒரு चाहिए। சிறிய தவறு இருந்தாலும் உன்னை தள்ளிடுவாரு. जैसे कि छोटा भी गलती रहेगा तो तुझे धकेल देगा। ஒரு சின்ன தவறு இருந்தாலும் தள்ளிடுவாரு. छोटा भी गलती रहेगा तुझे धकेल देगा। ஒரு பெண் வேசியாகிய ஒரு பெண் தேவனிடத்திலே வரும் பொழுது कोई बुरी स्त्री जो परमेश्वर की ओर आ रही है तब தேவன் சொன்னார், परमेश्वर ने ये कहा उस स्त्री को देखकर, உங்களிடத்திலே நீங்கள் யார் தவறு செய்யாமல் இருக்கிறீர்களோ जैसे कि एक विभचार स्त्री जो परमेश्वर के सामने भागकर आई, लोगों ने पत्थर मारा। लोग को देखकर परमेश्वर ने ये कहा, आप में से कौन है जो बुरा नहीं किया, पाप नहीं किया, वो पहला पत्थर फेंकिए उसके அவங்க ऊपर। மட்டும் அடிங்க. वो जो पाप नहीं किया हुआ पहला पुरुष स्त्री के ऊपर पत्थर फेंकेगा। அந்த தேவன் அந்த இடத்துல சொன்ன ஒரே வார்த்தை, परमेश्वर ने वहां पर एक ही उत्तर दिया, இனி आज के बाद ए स्त्री तू पाप मत किया। இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், हाँ, यहाँ पर खड़े होने वाले हर एक लोगों को, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் यहाँ पर खड़े हुए हर एक लोगों को தன்னை ஒப்பு கொடுங்க. अर्पित कीजिए। हर एक लोगों இனி நான் பாவம் செய்ய आज மாட்டேன். के बाद मैं नहीं पाप करूँ। இனி நான் கோபப்பட மாட்டேன். मैं गुस्सा नहीं करूँगा। நான் எரிச்சல் அடைய मैं மாட்டேன். जलन नहीं पाऊंगा। எந்த தவறும் செய்ய मैं மாட்டேன். किसी भी गलत काम नहीं करूंगा। என்னை தள்ளி விடாத मुझे சுவாமி. माफ करो मेरे प्यारे पिता। என்னை தள்ளி விடாதீங்கப்பா. मुझे धकेल मत देना। என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க. मुझे भी उठाकर उपयोग कीजिए। உங்களை நம்பிதாம்பா வந்தேன். तेरे अंदर भरोसा रखकर मैं आया ना मेरे ஒப்பு पिता। கொடுங்க. तुझे ஒப்பு கொடுங்க. हालेलुया। ஒவ்வொருவரும் हर एक लोगों को நீங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. आप बुलाए गए वे लोग नहीं है। நீங்க
நீங்கள் आप தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் लोग चुने गए हुए लोग हैं நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் आप लोग चुने गए हुए लोग हैं இயேசுவின் தாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு यीशु பிள்ளைகளும் मसीह के தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் कलीसिया में जो भी है நான் இந்த செய்தியின்படி வாழுவேன் ये वचन के अनुसार मैं जीऊंगा உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடப்பேன் तेरे आज्ञा और पालन को मैं आगे बढ़ाते जाऊंगा என்ன நம்புங்கப்பா मेरे ऊपर तुम्हारा भरोसा रखो मेरे प्यारे पिता நம்புங்க இயேசுவே भरोसा रखना मेरे पिता இந்த ஒரு விஷயம் என்ன நம்புங்கப்பா एक बार सिर्फ भरोसा रखिए இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் आज के बाद मैं कोई पाप नहीं करूंगा நான் கோபப்பட மாட்டேன் मैं गुस्सा नहीं होऊंगा நான் எரிச்சல் அடைய मैं மாட்டேன் जलन नहीं पाऊंगा ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தாலும் மறு கன்னத்தை காட்டுவேன் जैसे कि कोई मेरे गाल पे मार दिया तो मैं दूसरे गाल भी बता दूंगा मारने के लिए உங்க சுபாவம் எனக்குள்ளே வரட்டும்பா तेरे जो भी है गुण वो मेरे अंदर आने दो मेरे यीशु मसीह என்னை தேர்ந்தெடுங்க சுவாமி मुझे बुलाकर मुझे चुन लेना என்னை கைவிடாதீங்கப்பா मेरा हाथ कभी छोड़ना नहीं என்னை கைவிட்றாதீங்க சாமி मेरा हाथ मत छोड़ना உங்களை நம்பிதாம்பா இந்த சபைக்குள்ளே तेरे ऊपर வந்தேன் भरोसा रखकर मैं ये कलीसिया में आया இயேசுவே यीशु இந்த ஒரு விஷயம் என்ன தொடுங்க ராஜா मुझे एक बार छूना இந்த ஒரே ஒரு விஷயம் ராஜா एक बार छूना मेरा राजा இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தொடுங்க एक बार एक बार एक बार இயேசுவே यीशु யோபுக்கு சோதனை வந்த பொழுதும் अय्यूब को जितना वेदना जिंदगी में आया फिर भी அவன் எப்படி தன்னிடத்திலே நிலைத்திருந்தானோ वो कैसा तेरे साथ रुका रहा அது போல நானும் நிலைத்திருப்பம்பா वैसे तेरे साथ मैं भी रुके रहूंगा அந்த பலனை கொடுங்க वो बल मुझे दे दीजिए அந்த பலனை கொடுங்க ராஜா वो बल मुझे दे दीजिए ஒரு விஷயம் என்ன மன்னிங்க சாமி एक बार माफ करो मेरे प्यारे पिता இயேசு யார் கூட இப்பொழுது பேசுறாரோ जैसा कि यीशु मसीह किस किस से बात कर रहा है अभी நீங்க மாத்திரம் கை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ताली बजाकर यीशु मसीह के नाम में महिमा करें जो पति पत्नी है उसको अंदर लेकर आ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்ல நீங்க சேர்ந்துடுங்க वो जो चुने गए हुए कनेक्शंस को आप आगे बढ़ा दीजिए நீங்க சேர்ந்துடுங்க आप आगे बढ़ाओ ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இதோட நான் முடிக்கிறேன் ஹalleluya छोटा प्रार्थना कर कर खत्म करते ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே धन्यवाद पिता
நன்றி அப்பா, धन्यवाद। நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. आपने जो बोलने के लिए रखा उसके लिए धन्यवाद। அழைக்கப்பட்டவரோ அநேகர் சாமி, जैसा कि बुलाए गए हुए तो बहुत लोग हैं पिता। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே ஆண்டவரே. उसमें से चुन लिए गए कुछ लोग हैं। அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்டிலே उस चुन लिए गए में लोगों के எங்களை लिस्ट में சேர்த்து விட்டீரே. हमें भी जमा किया ना तुमने। உமக்கு நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद पिता। வேதம் சொல்வது போல वचन जैसा कहता है, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், तेरा हृदय को सभी प्रोटेक्शन से संभाल। அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். जैसा कि उसमें से जीवन का जल बहेगा, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். उसमें से जीवन का जल बहेगा। இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். उसमें से पाप नहीं करूंगा। இனி என் தேவன் எந்த அழைப்பு அழைத்தாரோ செய்வேனப்பா. बोलेंगे हर एक मुंह खोलकर मैं करूंगा तेरा सेवा। அப்பா செய்வேனப்பா. बोलेंगे हर एक मुंह खोलकर मैं करूंगा तेरा सेवा। அப்பா நானே அதை செய்வேன். मैं खुद स्वयं करूंगा तेरा सेवा। என்னோடு கூட இருந்து मेरे साथ रहकर ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் கர்த்தாவே, आशीर्वाद कर कर संभाल कर मुझे चलाना मेरे प्यारे पिता। இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென், आमीन ஆமென். आमीन।